திருச்சபையின் நீதியால் பெண்கள் ஐக்கியம் சார்பாக அன்னையராய் இருக்கிற அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் பிரிட்டி மதர்ஸ். எல்லா அன்னையர்களும் எப்பவுமே அழகுதான். எவ்ரி ஹோம், எவ்ரி ஹார்ட், every feeling, every moment of happiness is incomplete without you. Only you can complete this world, Amma. அன்பின் திருவுருவாய், கடவுளின் மறு வடிவாய், நம்மை அரவணைக்கும் ஆலயமாய், என்றும் வழிகாட்டும் ஒளிவிளக்காய், எதுவும் எதிர்பாராமல் நம் நலன் ஒன்றே நாடும் அன்னையர் அனைவரையும் இந்நன்னாளில் மட்டுமல்ல எந்நாளும் போற்றுவோம். அன்னையர் தின வாழ்த்துக்கள். அன்னையர் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியான ஒரு மகனாய் திகழ்ந்தவர் நம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவருக்கும் அவருடைய தாயாருக்குமான இருந்த ஒரு சில இடங்கள், அந்த வார்த்தைகள் மட்டும் நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்காக, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியுங்களா? இதாவர் தாயாரோட பேசுகிறாரு. ஆனால் அதே நேரம் பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்துவில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தாயாருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக இயேசு கிறிஸ்து நம் முன்பாக இருக்கிறார். அவருடைய ஊழிய பாதை தொடங்கும் பொழுது அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்று அந்த கானாவூர் அற்புதத்திலே அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு அவருடைய தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இறுதியாக தான் மறிக்கும் தருவாயிலே தன் தாயை நன்றியோடு நினைவு கூர்ந்து தன் தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். தாயாரை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் முன்மாதிரியாய் திகழ்கின்றவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே பிள்ளைகளாய் இருக்கிற அனைவரும் உங்களுடைய தாயாருக்கு மிகவும் உன்னதமான கர்த்தரின் வழியை பின்பற்றி அவரை நாம் நிச்சயமாய் ஒரு மதிப்பு நிறைந்த ஒரு அன்பை அவர்களுக்கு நாம் தர வேண்டும். அன்னையர் என்று சொன்னாலே அன்னை தெரேசாவை நினைக்காமல் இருக்க முடியாது. அவர்களுடைய கூற்று இது. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு என்கிறார் அன்னை தெரேசா. இறுதியாக, ஐயன் வள்ளுவனை கூறாமல் தமிழால் இருக்க முடியாது. ஈன்ற பெரிதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் என்றார். ஆக பிள்ளைகளாய் இருக்கிற அனைவரும் உங்களுடைய தாயார் உங்களை கண்டு பெரிதுவக்கும் வகையில் நீங்கள் உங்கள் சிறு வயது தொடங்கி அம்மாவை நேசித்து, அம்மாவை அரவணைத்து, அம்மாவின் அன்பு பிள்ளைகளாய் என்றும் நின்று அம்மாவுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று பிள்ளைகளையும் வாழ்த்தி அன்னையரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.